ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொப்பரை தேங்காய் துவையல். இந்த வீடியோவோட முடிவில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது கொப்பரை தேங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, இஞ்சியும் பூண்டையும் நறுக்கி வச்சுருக்கேன். மிளகா வத்தல், கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதை ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய். இப்போ கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம கொப்பரை தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த கொப்பரை தேங்காயை நல்லா வறுத்துக்குவோம். தேங்காய் நல்லா வறுபட்டதும் அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு 3 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 3 ஸ்பூன் உடஞ்ச உளுந்தம் பருப்பு போடுறேன். இந்த ரெண்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மிளகையும் ஒரு வதக்குவோம். 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 ஸ்பூன் துவரம் பருப்பு. பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அது வதங்கினதும் ஒரே 1 ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இதில் 15 காஞ்ச மிளகாவை சேர்த்து அதையும் நான் இப்போ வதக்கிக்கிறேன். நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்து வதக்கிக்குவோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வதங்கினது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க கொப்பரை தேங்காயை மிக்சியில் போட்டுட்டு இந்த மிக்சரையும் சேர்த்து அதில் போட்டுட்டு புளி கரைச்சலையும் சேர்த்து ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நம்ம இப்போ மைய அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு. கொப்பரை தேங்காய் துவையல் ரெடி. இது நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இது வந்து 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெடாது. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், ஐயோ எனக்கு என்ன சட்னி அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். 1 வாரம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு நல்லா சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொப்பரை தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைய ஹெல்த் டிப்ஸ். வறண்ட சருமத்துக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பால் 5 டேபிள் ஸ்பூன், பீட்ரூட் ஜூஸு 3 டேபிள் ஸ்பூன், பனங்கற்கண்டு, பாம் கிறிஸ்டல்ஸில் பாம் சுகர்னு சொல்லுவாங்க, அது 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த 3ஐயும் நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன கடாயில் எடுத்துக்கிட்டு அதை நம்ம கொதிக்க விட்டுட்டு, நம்ம பனங்கற்கண்டு போட்டிருக்கோம்ல, அது வந்து நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அதை ஃபில்டர் பண்ணி அந்த தேநீர் ஆக்குனதை அதை நீங்கள் வாரத்தில் 2 தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் காணாமலே போயிடும். அதே மாதிரி நம்ம பீட்ரூட் ஜூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு தேங்காயும் பீட்ரூட்டும் அந்த சக்கை இருக்கும்ல, அதை கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னில் தடவிட்டு வந்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு குணமாயிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் சஜஷன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.